அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க த ரயில்வே மேன் அப்படின்ற ஒரு சர்வைவல் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்சான சீரிஸ். ஸோ இந்த சீரிஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்க, மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா உண்மை சம்பவம் போபால்ல நடந்திருக்கும் இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. டிசம்பர் 3 1984 அந்த விஷவாயு வெளியே வந்ததால அங்க இருக்க மக்கள்ல ஒரு 15,000 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் இது ஒரு பெரிய டிசாஸ்டரா கருதப்படுதுன்னு சொல்லி அப்படியே கட் பண்ணி அதுக்கு காரணமான அந்த கம்பெனியை காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட முதலாளிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க. இவங்க மீடியா முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அது கூட அவரோட வாய்ஸ் ஓவர்ல இவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க, அதுக்கு இந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும். ஆனா அவருக்கு கிடைச்சதுல என்ன தெரியுமா? ராஜ மரியாதையோட இந்தியா வரவேற்கிறது, ஜெயிலுக்கு போற அப்படின்ற மாதிரி போச கொடுத்துட்டு போன நாளே வெளியே வருது. அங்க இருந்து ராஜ மரியாதையோட அவரோட ஊருக்கு கிளம்பி போறது. இங்க பல பேர் உயிரை காப்பாத்தினவங்களுக்கு மரியாதையும் கிடைக்காது, பல பேர் அழிச்சவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணி நின்றுகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் காமிக்கிறாங்க. போபால் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்க இஃப்டக்கர் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இவரோட கனவுல பாத்தீங்கன்னா முன்னாடி நடந்த சம்பவம் ஒண்ணு இவரை உறுத்திக்கிட்டே இருக்கும். கண் முழிக்கிறாரு. இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு வேலைக்கு வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த மனுஷன் கார்பரேட்ல வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. கார்பரேட் அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கும். அதுதான் அந்த நபர் சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுது. ஆசிட்ல போய் வேலை செய்ய போறியா, ஒழுங்கா நான் சொல்ற வேலையை பார்க்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு திட்டிட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா யூனியன் கார்பரேட் அப்படின்னு இந்த கெமிக்கல் ஃபேக்டரி நமக்கு காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஓட்ட உடசலா தான் இருக்கும். அங்க டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கு. டேங்க் ஒன்னு சூடாக போகுது அப்படின்னு மாதிரி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற கம்ருதீன் அப்படின்ற மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணுதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. MIC அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா டன்னா ஒரு பெரிய இடத்துல டேங்க் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அது சூடாயிருச்சா இல்லையா அப்படின்னு மாதிரி உயிரை கையில புடிச்சுக்கிட்டு பொறுமையா போய் தொட்டு பார்க்க சூடுலாம் ஆகல. ஆனா டெம்பரேச்சர் அந்த மிஷின்ல அதிகம் அப்படின்ற மாதிரி காட்டிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் ஒர்க் ஆகல, அதை ஒழுங்கா மாத்துக்கிறான்னு சொல்ல அங்க இருக்க சூப்பர்வைசரான மார்டின் அப்படின்ற வெள்ளக்காரர் சும்மாலாம் எமர்ஜென்சி பட்டன் அழுத்தக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த பட்டன் அழுத்தணும் அப்படின்னா யாராவது செத்துட்டாலும் இல்ல சாக துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அப்பதான் அழுத்தணும் முறைக்க சொல்லிட்டு போக இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. கட் பண்ணா இமாத்ரியாஸ் அப்படின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப வேலை இல்ல அப்படின்னு மாதிரி இருக்கும். ரயில்வேல வேலை கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜேர்னலிஸ்ட காமிச்சாங்க இல்லையா, அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு இவர்கிட்ட சில விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறார். அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல போறதால நம்ம ஊருக்கும் நாட்டுக்கும் விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னா அதுல எந்த தயக்கமும் இல்லைன்னு சொல்லி அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அங்க பாத்தீங்கன்னா சரியான ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே இருக்காது. எல்லா இடங்களும் பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சு போய் ஒர்க்கே ஆகாத கண்டிஷன்ல தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சரி பண்ண அவங்களுக்கு சுத்தமா நேரமும் இல்ல. நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து MIC அப்படின்ற ஒரு கெமிக்கலை அவங்க வெளிநாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சு டன் கணக்கா அங்க ஒரு டேங்க் கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் வெளியே வந்தது அப்படின்னா மொத்த பேரும் க்ளோஸ். என் கூட வேலை செஞ்ச ஒரு நபரும் அதனாலதான் இறந்து போனாரு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அது கூடவே இவரோட வேலை அங்க என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த MIC இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ட்ரக்ல லோட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது. அதுக்கு சரியான ஃபெசிலிட்டி கூட இல்ல. அந்த MICல ஒரு டிராப் தண்ணி கலந்தாலும் மொத்த உயிரும் காலி. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மாஸ்க் கூட இல்லாம அதை எடுத்துட்டு போக சொன்னாங்க. நானும் பல முறை கேட்டுட்டேன், ஒண்ணுமே நடக்கல. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, நீ வேலைக்கே வர வேணா, இங்க இருந்து போடான்னு அடிச்சு துரத்திட்டாங்க சார். இதுதான் அங்க நடந்ததுன்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த கம்ருதீன் இருக்கா இல்லையா, அவரையும் மார்டினையும் காமிக்கிறாங்க. நம்மளை பத்தி கேவலம் நியூஸ் பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க. இங்க இருக்க எவனோ ஒருத்தன் தான் வாயை திறக்கிறான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல இவனுங்க வேற தேவையில்லாம அந்த பட்டனை அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி மார்டின் கம்பெனி மேல எந்த குறையும் இல்லாத பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா கம்ருதீனுக்கு இங்க இருக்க எல்லாமே ஃபால்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை சொல்லி கேட்க நானும் சும்மா ஒன்னும் இல்ல, எல்லா இடத்துக்கும் ஃபேக்ஸ போட்டு இந்த கம்பெனி அந்த இன்ஃபெக்ஷன் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு ஃபால்ட் இருக்கு, சரி பண்ணணும் அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இது லாஸ்ட்ல போய்கிட்டே இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, தொடர்ந்து 4-5 வருஷமா லாஸ்ட்ல போய்கிட்டே இருக்கிறதால யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் அமெரிக்கால இருந்து தான் வரணும், ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கு திட்டி அனுப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ரியாஸையே காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு போட்டோவை காமிச்ச ஜேர்னலிஸ்ட் மறுபடியும் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த போட்டோல இருக்க நபர் தான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரியை விசிட் பண்ணி அங்க இருக்கிற எல்லாமே இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இதனால அங்க ஏதாவது மாற்றம் அடைஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஜேர்னலிஸ்ட் கேட்க எதுவுமே நடக்கல. அவர் 1000 எழுதி கொடுத்துட்டு போனாலும் இவங்க இன்னும் அதை சரி பண்ணாம அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த ரிப்போர்ட் வந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்ல அந்த ரிப்போர்ட்டை எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த வேலை செய்யற கம்ருதீன் இருக்கா இல்லையா, அவரை
அவரை செட் பண்ணிப்பாங்க. சோ அவர் வந்தது எல்லாத்துக்கும் தீர்வு நாங்க இருந்து கிளம்ப. ஒரு பக்கம் இந்த பையன் ரயில்வேக்கு கிளம்புறான், இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரான இஃப்டகர் இருக்கார் இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. ஸ்டைஸ்டா ஸ்டேஷன் போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, கம்யூனிகேஷன்ல எரர் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணணுக்காக ஆளுங்களா வந்திருக்காங்க. அது சரியாயிடுச்சான்னு முதல் வேலையா அவர் போய் பார்க்க வந்த ஆளுங்க வேலையை செய்யாம அங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. கடுப்பாயிட்டார். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முக்கியமான ஒண்ணு. கம்யூனிகேஷன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்களை தூக்கிட்டு வேற ஆளை போடுங்கன்னு சொல்லி அங்க இருக்க எல்லா வேலைகளும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. முதல் நாள் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ரியாஸ் ஓடி வந்து ஃபார்ம் எல்லாத்தையும் இஃப்டகர் கிட்ட கொடுக்க அவர் மேலையும் கீழயும் பாக்குறாரு. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு முடிஞ்சா சொல்லு பாக்கலான்னு சொல்ல வெளியே போறான். சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து இஃப்டகரை சந்திக்கணும் அப்படின்னு மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க விஜயா அப்படின்னு ஒரு அம்மா வராங்க. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தல சார், இன்னைக்கு நைட்டு தான் அது ஆரம்பமாகுது, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஏன்னா அவங்க ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. கண்டிப்பா நான் வந்துடுறமான்னு சொல்லி அனுப்பி வைக்க தேட பொண்ணு ரியாஸ் பாத்தீங்கன்னா வேகமா உள்ள வரான். இங்க இருக்கிற பிரச்சனையான கம்யூனிகேஷன் எரர் அப்படின்றத சொல்ல இவர் ஒரு மாதிரி அந்த பையனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இன்னைக்கு நைட்டு அந்த குடோன் கிட்ட வேலைக்கு வந்துரு, அங்க உனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும்னு சொல்ல இவனு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி ஒரு திருடனை பாத்தீங்கன்னா நமக்கு காமிக்கிறாங்க. சும்மா இல்லாம மினிஸ்டர் கிட்டே கைய வச்சுட்டா அப்படின்ற மாதிரி நாடு பூரா இவனோட உருவப்படத்தை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல கொள்ளை அடிக்கலான்னு போக போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு. இதுக்கு துப்பு கொடுத்த நபர் கிட்ட போய் உன்னாலதான் நாங்க அடிக்க போனேன், இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிப்பண்டா அப்படின்ற மாதிரி போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா போலீஸ் ட்ரெஸ்ல தான் இருப்பாரு, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த சமயம்னு பார்த்து அடி வாங்கிட்டு இருக்க நபர் பாத்தீங்கன்னா உன்னை யார் மினிஸ்டர் கிட்ட கை வைக்க சொன்னது, எல்லாரும் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, சோ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்ல 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை தவிர நீ எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, சோ அதுதான் இவர் ஒளியா கரெக்டான இடம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்றாரு. ஆனா இந்த திருடர் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு உள்நோக்கத்தோட அதாவது சுயநலம் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எல்லா ரயிலையும் செக் பண்றாரு. இந்த ட்ரெயினுக்கு நிறைய பணம் வருது அப்படின்னு மாதிரி செக் பண்ற போபால் போய்கிட்டு இருக்க ஒரு ட்ரெயின்ல 1 கோடி கிட்ட டிரான்சாக்சன் பரப்போகுது அப்படின்ற தகவல். இதனால அந்த ட்ரெயினை பிடிக்கிறாரு. கட் பண்ணா வீட்டுல இருக்க ரியாஸை காமிக்கிறாங்க. அவனுக்கு போட்டது நைட் ஷிஃப்ட், இதனால கிளம்பி வேலைக்கு போகணும் போது இவங்க அம்மா பேசி ஒழுங்கா இருக்கணும் என்ன அப்படின்னு மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து இவர் கூட வேலை செஞ்ச நபர் அந்த எம்ஐசி கெமிக்கலால இறந்து போயிட்டாருன்னு இருக்கு இல்லையா, அவரோட ஃபேமிலி ஃபேமிலி மாதிரியே பாத்துக்கிட்டு இருப்பான். அவங்க இங்க வராங்க அப்படின்னு மாதிரி தகவல் இருக்கும். இதனால அவங்க கிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு பக்கத்துல இருக்க கடைக்கு போக அங்க இருக்க லேடி பாத்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஃபேக்டரியில கம்ருதீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தான் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். அவரோட மனைவி தான் இவங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, எனக்காக என்னோட கணவர் ஒரு மாஸ்க் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு, அவரோட உயிரே போனாலும் இந்த விஷயத்த அவர் எக்ஸ்போஸ் பண்ணாம விட மாட்டாரு, நீ நம்பிக்கையா போயிட்டு வரான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி கம்ருதீனை காமிக்கிறாங்க. உள்ள இருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம எடுக்கிறாரு. அது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் காப்பி போட்டு ஜேர்னலிஸ்டுக்கு போன் அடிக்கிறாரு. எல்லாமே இருக்கு, நீங்க பிளான் பண்ணபடி 2 மணிக்கு அங்க வந்துருங்கன்னு சொல்லி போனை கட் பண்ண அப்படியே இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிற ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆப்ரேட் பண்றது எப்படி யூஸ் பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. பிளாங்கா போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கண்ட மேனிக்கு சுத்திக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு பழுப்பை கிளீன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுக்கு தண்ணியை திறந்து விட பிச்சுக்கிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சீன் இதோட கட் ஆகுது. ஸ்டேஷன்ல வேலை செய்யறாம பொண்ணோட கல்யாணம் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க போறாரு. என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நீ நல்லா படிக்கணுமா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக விட்டுறக்கூடாது, என்ன உங்க அம்மா சார்னு கூப்பிடுறாங்க, அதே மாதிரி உன்னை எல்லாரும் கூப்பிடணும் இல்லையா, அதுக்கு நீ நல்லா படிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க தோல் மேல தட்டி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் முதல் நாள் வேலைக்கு போயிட்டு இருக்க ரியாஸை காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு நபர் கூப்பிட்டு வச்சு இது எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும், லோடு எடுத்து போற வண்டி அப்படி இருந்தாலும் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கால் பண்ணி கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேரை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு எரர் அப்படின்னு மாதிரி இவங்கள சரி பார்க்க சொன்னா எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பழக்கம் போல வர்றதுதான், ஒரு டீயை போட்டு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரை காமிக்கிறாங்க. அவருக்கும் நைட் ஷிஃப்டா இருக்கும். இதனால ஸ்டேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்க்க திருடர் இருக்காரு இல்லையா, அவர் தான். அந்த பணங்கள் எடுத்துட்டு போறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா சும்மா போலீஸ் மாதிரி போய் இன்னைக்கு பாதுகாப்பு வேணும், இந்த பணத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி பேச ஸ்டேஷன் மாஸ்டர் போறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்க, சார் அந்த மினிஸ்டர் கிட்டே கை வச்சால திருட அவன் இங்க வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி தகவல் இருக்கு, சோ இன்னைக்கு நான் இந்த போட்டியை பாத்துக்க தான் வந்திருக்கேன்னு சொல்ல இவர் மேலேயும் கீழே பாக்குறாரு. அவன் ஆள் எப்படி இருப்பான் அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இந்த போட்டியை தான் கையோட வச்சுக்கிட்டு மேல இடத்துல சொல்லி இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி பாக்குறேன், நீங்க ஒரு டீயை குடிச்சிட்டு வாங்கலன்னு அனுப்பி விட்டு கட் பண்ணா கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்னு மாதிரி சரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. கொஞ்சம் அளவுக்கு சரி ஆயிடுச்சு, அது மேலும் ஃபுல்லா வரணும் அப்படின்னா மொத்தமா கட் பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற அதாவது போபால்ல இருக்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்துல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்க அந்த ரூமை காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல மட்டும் எம்ஐசி அதிகமா ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. என்னாச்சுன்னே
தெரியல அப்படின்ற மாதிரி அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களும் அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போன் அடிக்கலாம் ட்ரை பண்ண அவங்க ஜம்முன்னு ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அந்த ஃபேக்டரியை முழுக்க நமக்கு காமிக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் கம்ருதீனும் பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு வெளியே போகலான்னு கம்பெனி கேட் வரலையும் போக அப்பதான் வாக்கி டாக்கில இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஆனா அந்த டேங்க், அதாவது MIC டேங்க் இருக்கு இல்லையா, காலையில தொட்டு பார்க்கும்போது கூலிங்கா இருந்திருக்குமே, இந்த வாட்டி கொதிக்க ஆரம்பிக்குது. அண்ட் உள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிறாங்க. இதுக்கு காரணமானவங்களை கூப்பிட்டு கம்ருதீன் கூப்பிட்டு வச்சு என்னாச்சு, எதனால MICயோட டெம்பரேச்சர் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்மலாம் கேட்க அப்பதான் இவங்க பேசிக்கா பண்ண வேண்டிய விஷயத்த கூட பண்ணல அப்படின்னு மாதிரி இருக்கும். MICல ஒரு டிராப் தண்ணி பட்டாலே அது ஒரு விஷம் அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இல்லையா. இவங்க தண்ணி திறந்து விடுறேன் அப்படின்ற பேர்ல 3 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கோம். சோ 3 மணி நேரமா MICக்கு அது போய்கிட்டு இருக்கு. அது வெடிச்சது அப்படின்னா மொத்த ஊருமே காலி. அந்த பழுப்புல தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி 2 சைடும் ஒரு கெமிக்கலை வச்சு அடைக்கணும் அப்படின்றது தான் மேனுவல். இது இவங்களுக்கு தெரியாததால இவ்வளவு பெரிய எரர். இதை கேட்டதும் மனுஷன் பாத்தீங்கன்னா கோவப்படுற மாதிரியே இல்ல, பயம் தான் உள்ளுக்குள்ள இருக்கு. என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோ அப்படின்னு. முதல் வேலையா இங்க இருக்க எல்லாத்தையும் வெளியேத்துங்க, ஒருத்தர் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி விட ஆளுக்கு ஒரு மூலையா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட இன்னொரு நபரும் அந்த தண்ணியை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி துடிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. ஒருத்தரா மயக்கம் போட்டு நடக்கவே முடியாம கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. இந்த சைடு இருக்க கம்ருதீனும் துணியால அவரோட முகத்தை சுத்தி கட்டிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா மாஸ்க் தேடி போகும்போது ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல இருந்திருக்காரு. சோ இதனால அந்த துணியை கட்டிக்கிட்டு அந்த கெமிக்கலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி மேல போறாரு. 2 பேர் சேர்ந்து அந்த வாட்டர் ஆஃப் பண்ணு. அவ்வளவுதானே சார், எதுவும் ஆகாது இல்லன்னு சொல்ல, எதுவும் ஆகாதா, MICயோட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிட்டே இருக்கு, அந்த 3வது டேங்க்ல வெடிக்கிற நிலைமையில இருக்கு. சோ அதை மாத்தி விடல அப்படின்னா நம்ம பெரிய இன்னல்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நீ இங்க இருந்து போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி காலையில போய் செக் பண்ணாரு. அங்க கால் வைக்க பயங்கரமா சூட ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒவ்வொரு டேங்க்ல இருக்க கெப்பாசிட்டியை பாக்குறாரு. ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கு. சோ டிரான்ஸ்பர் பண்றதுக்கு எந்த டேங்கும் இல்ல. இதனால இவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது தெரியல. அப்பதான் வாக்கி டாக்கில நாங்க எல்லாருமே வெளியில வந்துட்டோம், நீங்களும் வெளியே வந்திருக்க சார்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கு. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றேன், நீங்க சேஃபான இடத்துக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து அந்த டேங்க் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து கேஸ் லீக் ஆக இவர் அந்த இடத்துல நொர தள்ளி இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. ஊர் மக்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா சமாளிச்சிடலாம். இது காத்துல பரவுறது, என்ன பண்ண முடியும், மக்கள் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு பயம். கட் பண்ணி ஒரு 14 மாசத்துக்கு முன்னாடி அந்த ரியாஸோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அந்த கெமிக்கலால இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த கெமிக்கலால தான் இறந்திருக்காரு, அது ஒரு பயங்கரமான கெமிக்கல் அப்படின்ற மாதிரி அவரோட நுரையீரலை செக் பண்ணி பார்க்க ஃபுல்லா கெமிக்கல் சுவாசிச்சதால தான் நுரையீரலோட கலரே மாறி போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். வெளியே காமிக்கிறாங்க. அவரோட ஃபேமிலி மொத்தமும் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் இந்த வேலைக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னாரு, நான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அனுப்பி வச்சேன். அவர் வீட்டுக்கு வந்து நெஞ்சு எரியுது அப்படின்ற மாதிரி இரும்பிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அவர் இறந்து போயிட்டாரடா அப்படின்னு மாதிரி ரியாஸ் கிட்ட ஃபீல் பண்ண அவரும் இந்த விஷயத்த நான் அண்ணனுக்காகவாச்சும் வெளியே கொண்டு வருவேன், இனிமேல் அங்க ஒரு உயிரும் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. போபால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனான இட்ராசி அப்படின்ற இடத்த காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சீனியர் ஆபீசர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாவே சுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் பின்னாடி ஒரு நபர் ஓடி போய் ஐயா என்னோட லக்கேஜை விட்டு போயிட்டேன், அந்த ட்ரெயின்ல இருந்து நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்ல இவர் மதிக்கிற மாதிரியே தெரியல, தீட்டிக்கிட்டே இருக்காரு. அண்ட் உள்ள வந்தா அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போபால்ல கம்யூனிகேஷன் கிடைக்கல, அங்க நம்ம ட்ரெயின் ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல இவரும் டேய் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு, நீ ஓவரா வேலை பண்றதை விட்டுட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுடான்னு பேசிக்கிட்டே இருக்க அங்க ஒரு கால் வருது. கால் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷனை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ரதி பாண்டே அப்படின்னு ஒருத்தர் வராருன்னு தெரிய வருது. அவன் மோசமான ஆளு, பைத்தியக்காரன்னு கூட சொல்லலாம். சோ அவன் வரும்போது எந்த பிரச்சனையும் எனக்கு இருக்கக்கூடாது, அதனால எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுக்கோங்கடான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இட்ராசிக்கு வந்துகிட்டு இருக்க ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போபால் வரையும் போற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயினுக்குள்ள ரியாஸ் ஒரு ஃபேமிலியை பாத்துக்கிறாரு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி தான் போய்கிட்டு இருக்கும் போபாலுக்கு. அவங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 4-5 ஆம்பளை பசங்க நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மாதிரி தெரிஞ்சது. இந்திரா காந்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அவங்கள கொலை பண்ணது சீக்கிஸ் தான், அவங்கள விடக்கூடாது அப்படின்னு பார்த்தா எல்லாரையும் வலை வீசி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது சில பேருக்கு பிடிக்கல. ஆனா பல பேர் அவங்கள எப்படி கொள்ளலாம், இதனால அந்த இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்டுல ஒரு போராட்டம் போயிருக்கும். சோ இவங்க பயந்ததுக்கான காரணம் இது. கட் பண்ணா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ரியாஸ காமிக்கிறாங்க. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வழிகளையும் சொல்லி கொடுத்துட்டு அவ்வளவுதான், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, இது எடுத்துக்கிட்டு கூட்ஸ் கூட சேர்த்துற வேண்டியதுதான் அப்படின்னு மாதிரி இவருக்கு சொல்லி கொடுத்தன. அப்புறம் நீ இங்கே இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு வெளியே வர நாய்கள் எல்லாமே பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு, நிறுத்துற மாதிரியே தெரியல. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அதே மாதிரி காத்துல ஒரு மாதிரி நாத்தடிக்க
வலிக்க ஆரம்பிக்குது. இவர் என்ன ஏதுன்னு தெரியாம அங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போக இந்த சீன் இதோட கட் ஆகுது. போபால் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ரூம்ல இருக்க ஒரு 4-5 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங்ல தோத்து போயிடுச்சு, அதனால அவங்களோட டீமே செகண்ட் வந்துருச்சுன்ற மாதிரி மொத்த டீமும் அவங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் வெளியில. மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் காமிக்கிறாங்க, அவரோட ரூம்ல பக்கத்திலே திருடனை உட்கார வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட மனசுல எல்லாமே என்னையா இந்த ஆளு எப்பயா பணத்தை கொடுப்பா, எப்பயா தூக்கிட்டு ஓடுறது அப்படின்னு. அந்த சமயம்னு பார்த்து விஜயா அப்படின்னு மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே அவங்க வேக வேகமா ஓடி வராங்க. மாப்பிள்ளை வீட்டுல அதிகமா வந்ததால 350 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் சமையல்ல கை வைப்பேன் அப்படின்னு மாதிரி சமையல் மாஸ்டர் இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல இவர் கையில இருக்க மொத்த காசையும் கொடுக்குறாரு, பத்தல. இதனால திருட்டு பையன்கிட்ட கொஞ்சம் வாங்கி மொத்த பணத்தையும் கொடுத்து அனுப்பி விட, என்னடா இது திருடலான்னு வந்தா நம்ம கையில இருக்கிறத போகுது அப்படின்னு மாதிரி இவனுக்குள்ள ஒரு மாதிரி கலக்கம். கட் பண்ணி இந்த ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்க பிளாட்ஃபார்ம்ல காமிக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்னும் புரியல. அப்படியே கட் பண்ணி ரியாஸ் இருக்கான் இல்லையா, அவனை காமிக்கிறாங்க. பாத்ரூம் போன அந்த வயசான நபர் பாத்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வெளியே வர இன்னும் அந்த நாத்த போற மாதிரி தெரியல, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கு. அண்ட் இவரும் இரும்ப ஆரம்பிக்கிறாரு, ஒரு மாதிரி நடக்கவே முடியாத மாதிரி கீழே விழு. அந்த சமயம் பார்த்து ரியாஸ் இதை பாக்குறான். அந்த ட்ரெயினோட டோரை திறந்துகிட்டு வெளியே வரலான்னு ட்ரை பண்ண கண்டுபிடிச்சிட்டான், எம்ஐசி கலந்து இருக்கு அப்படின்னு மாதிரி உள்ள போய் லாக் பண்ணிக்கிறான். ஒரு ஈர துணியால தன்னோட முகத்தை கட்டிக்கிட்டு வெளியில இருக்க அந்த வயசானவரை காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி வேகமா ஓடி போய் அவரோட முகத்துல கொஞ்சம் துணியை போட்டு அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா அதுக்குள்ள போய் கொண்டுடுறான். அது உள்ள காத்தே வராது அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இதனால இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு மாதிரி இருக்கும். அண்ட் வெளியில வாயு கலந்தால அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாமே பொத்துன்னு விழுந்து போயிட்டாங்க, யாரையுமே காப்பாற்ற முடியல. அந்த விஷவாயோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா. இப்ப இந்த ஊரே அழிய போகுது அப்படின்னு மாதிரி கதறி அழுகுறாரு. இதுக்கான சொல்யூஷன் எதுவும் இல்ல அப்படின்னு மாதிரி அவருக்கு புரியும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஊர் மக்கள் எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அம்மா காசு வாங்கிட்டு வர போனாங்க, இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி கல்யாணம் பொண்ணு வெளியே வர கல்யாண ஊர்வலம் வந்துட்டு இருக்கோம், எல்லாம் பொத்துன்னு விழுறாங்க. யாருக்குமே இங்க என்ன நடக்குது அப்படின்றது வராங்க வேலை நொரத்தள்ளி இறந்துகிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் காமிக்கிறாங்க, அவரோட ரூம்ல உட்காந்து எதுவுமே தெரியாம தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்கிறத பாக்குறாரு. வெளியே போக எல்லா மக்களும் கொத்தா இரும்பிக்கிட்டும் வாயில நொரத்தள்ளி விழுந்துகிட்டு இருக்காங்க. வெளியே போய் பார்த்தவருக்கு கண்களால நம்பவே முடியல, சுத்தி முத்தி பாக்குறாரு. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையில விழுந்து கிடக்குறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஒண்ணுமே முடியல. மக்கள் எல்லாருமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி மொத்தமா விழுந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து திருடன் இருக்கான் இல்லையா, அவனு என்ன பண்றதுன்னு தெரியாம, சார் உங்களோட ரூமுக்கே போயிடலாமா, அங்க இருக்கிறவங்களே நமக்கு எந்த பிரச்சனையுமே ஆகல, வெளியில வந்ததாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லு, அங்க போகலான்னு ட்ரை பண்ண எல்லா மக்களும் உடச்சிக்கிட்டு போய் அந்த இடத்தையே அலங்கோலமாக்கிட்டாங்க, உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக. அப்பதான் வெயிட்டிங் ரூம் பாக்குறாரு. இதுக்குள்ள நிறைய பேர் இருக்கலாம், உயிரோடு இருக்க எல்லாருமே உள்ள போங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு மக்களை உள்ள கொண்டு போயிட்டாரு, கதவை டைட்டா வச்சு சாத்திட்டு. அண்ட் கட் பண்ணி இன்னொரு பக்கம் அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே நீ அந்த கம்பெனிக்கு எதிராக எழுதுறத நிறுத்து, இல்லைன்னா பெரிய விளைவுகளை சந்திப்ப அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த கேஸ் லீக் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி வாக்கி டாக்கில தகவல் வருது. அவங்க வேகமா கிளம்பி போக இந்த விஷயத்த ஜேர்னலிஸ்ட் பாக்குறாரு. இது எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் கிளம்ப தெருவே வெறிச்சோடி போயிருக்கு. பாக்குறவங்க எல்லாமே பொணங்களா மட்டும்தான் கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மனுஷங்களையும் தாண்டி இந்த கேஸ் பாத்தீங்கன்னா மிருகங்களையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு துணியை கட்டிக்கிட்டு மேற்கொண்டு புறப்பட ஆரம்பிக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த ஃபேக்டரியில இருக்க வெள்ளக்காரனை காமிக்கிறாங்க. கமருதீனோட பாடி ஒரு ஓரமா கிடக்கும். அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான நேரத்துல இவன் பண்ண சின்ன விஷயங்களாலதான் இப்போ நம்ம கூட இங்க வந்து நிக்க முடியுது, இல்லன்னா இந்த இடமே சுக்குநூறா வெடிச்சு சதறி இருக்கும். நீங்க நன்றி சொல்லதான் இறந்து போய் கிடக்குற அவனுக்கு தான் சொல்லணும்னு சொல்ல ஆர்டின் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அங்க உயிரோடு இருக்க மிச்ச ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுறான். முதல்ல இந்த கேட்டை லாக் பண்ணுங்க, உள்ள யாருமே வரக்கூடாது. உள்ள வர முதல் யாருன்னு தெரியுமா, யூஎஸ்ல இருந்து நமக்காக அனுப்பப்பட்ட லாயரா மட்டும்தான் இருக்கணும். சோ எக்காரணத்தை கொண்டும் மேல இருந்து நமக்கு ஆர்டர் வராம இந்த விஷயத்த பாஸ் பண்ணக்கூடாது, நான் டெலிபோன் மூலமா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல கூட இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்க எல்லாரையும் காம் டவுன் பண்ணி உட்கார வைக்கலாம் ட்ரை பண்ண, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இருமிக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள ஒரு டாக்டர் இருப்பாங்க, எல்லாருக்கும் முதலுதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்ததால அவங்களோட வாய் வச்சு ஊதிக்கிட்டே இருக்கு, கேஸ் உள்ள போகுது இல்லையா, அந்த இடத்துல இறந்து போறாங்க. சோ அது மூலமா இந்த காத்துலதான் ஏதோ ஒண்ணு பரவிட்டு இருக்கு, எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ரியாஸ் அந்த கூட்ஸ் வண்டியோட என்டர் ஆகுறாரு. இதை பார்த்தது ரியாஸ் மூலமா ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே போகலான்னு ட்ரை பண்ண மக்கள் எல்லாருமே பயங்கர கோபம் ஆயிட்டாங்க. எங்களை மட்டும் விட்டு போனேன் எப்படி,
எங்களை அந்த ட்ரெயின்ல கூட்டு போய் வேற ஏதாவது இடத்துல சேருங்க, எங்களால இங்க இருக்க முடியாதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா சின்னதா ட்ரெயினை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கும், போக முடியாது அப்படின்ற சூழல். இதை இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, கேட்கறதா இல்ல. எங்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம், எங்களை நீங்க தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்துல ஒரு நபர் பாத்தீங்கன்னா அங்க சண்டையை போட்டு கதவை உடச்சிக்கிட்டு வெளியே ஓடி போயிட்டாரு. இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி அந்த கதவை லாக் பண்ணிட்டாரு. வெளியே போன மனுஷன் 10 செகண்ட்ல பொத்துன்னு நில குழஞ்சி விழுந்து அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே வெளியே போக கூடாது அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. அங்க இருக்க திருடனும் இப்ப போலீஸ் கெட்டப்ல இருக்காரு இல்லையா, போக வேண்டியதுதானடா. அந்த மனுஷன் அவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு, பேசாம நீங்க பாட்டு பண்ணினே இருக்கீங்க, உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் இருங்கடான்னு சொல்ல இந்த சைடு ஸ்டேஷன் மாஸ்டரும் வேக வேகமா கச்சிப்ப கட்டிட்டு வெளியில இருக்க ரியாஸை போய் பாக்குறாரு. அவர் கூட அஃபெக்ட் ஆயிருக்க நபரை உள்ள கூட்டு வர, ரியாஸ் இங்க என்ன நடக்குது, அந்த எம்ஐசி வெளியானதாலதான் இவ்வளவு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அந்த கெமிக்கல் ஃபேக்டரி தான் காரணம்னு சொல்ல மக்கள் எல்லாருமே அஞ்சு நடுங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வரப்போகுது, அதுல 1000 பேசஞ்சர்ஸ்க்கு மேல இருக்காங்க, அவங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அண்ட் இந்த விஷயம் இங்க கம்யூனிகேஷன் இல்லாததால பண்ண முடியல, பக்கத்து ஸ்டேஷன்ல ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கான்னு பாக்கணும். அண்ட் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும், அதுக்கு உன்னால ஏதாவது பண்ண முடியுமாடான்னு கேட்க இங்க இருந்து அடுத்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மெயினான ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் இருக்கும், போகணும் அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. இதனால அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்தது இல்லையா, அங்க போய் பார்த்து ஏதாவது கிடைக்குமான்னு ரியா சாரி போட்டுறாங்க. கட் பண்ண ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த இட்ராசி பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்தது. அதுக்குள்ள இருக்கிறவங்களும் பயந்து உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்க பயத்தை கூட்டுற வகையில பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஏறிடுறாங்க. அந்த சீக்கிஸ் யாரு இருந்தாலும் அவங்கள வெட்டி வீசணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த ரியாஸை தேடி போயிட்டு இருக்க லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க என்னோட அக்கா தான், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்கிற அந்த ரவுடி பசங்க வேற ஒரு மெத்தட், அந்த டிடிஆரை பிடிக்கிறாங்க, அவன் மூலமா லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, யாராவது சீக்கிஸ் இருந்தாங்கன்னா வெட்டி வீசணும் அப்படின்றது பிளான். அண்ட் இதனால இவங்களோட பேர் வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்திலே இருக்கும்போது அங்க இருக்க வேற ஒரு டிடிஆர் பாத்தீங்கன்னா என் கூட ஆமா நான் உன்னை காப்பாத்துற அப்படின்ற மாதிரி ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. கன்னோட எவன் உள்ள வந்தாலும் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இட்ராசி ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இன்னொரு போபால்ல எந்த கம்யூனிகேஷனும் இல்ல, என்னமோ எனக்கு தப்பா படுது அப்படின்ற மாதிரி அங்க கம்யூனிகேஷன் செக் பண்ணிக்கிட்டு இருக்க நபர் சொல்ல அங்க பக்கத்துல இருக்க பெரிய ஆபீசர், டேய் இங்க யார் வர போறா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பரபரப்பா இருக்கும். நீ என்னடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, அவனுங்க 2 மணி நேரம் சொன்னா 4 மணி நேரம் ஆக்குவானுங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வேலையை பாருடான்னு சொல்ல ஆனா இவருக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ரியாஸை காமிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் சரி பண்ணணும்னு வந்தவங்க பாத்துட்டு வரணும்னு போனா இல்லையா, அங்க போய் பார்க்க எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அண்ட் ஒயரை பாக்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்த சரி பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி தோணுது. திருப்பிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரை பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்காங்க வார்த்தைகளால. அண்ட் தண்ணீரால துணியை நடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு சொல்லி ரியா சொல்லிட்டு போக தண்ணீர் அங்க பெருசா குவலையில இருக்கும், அதை உடைச்சே பாத்துட்டாங்க. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டரால இவங்களை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த சமயம்னு பார்த்து துப்பாக்கியை காட்டுறாரு அந்த திருடன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, என்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏய் உங்களுக்கு புரியுதா இல்லையாடா, வெளியில போனா செத்துருவீங்கடா, அந்த தண்ணியை கொடுத்தா அதை கூட உடச்சு இப்படி வாயில போட்டுக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா, சார் ஏதாவது பண்ணுவாரான்னு சொல்ல அந்த சமயம்னு பார்த்து அங்க இருக்க மக்கள் எல்லாமே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இங்க ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணதா இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்தா நாம தப்பிக்க மாட்டோமா, எதனால அதை நிறுத்த ட்ரை பண்ணீங்க எல்லாம் கேட்க உள்ள 1000க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க, அவங்க இங்க வந்து இறந்து போறது தடுக்கணுறதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ரியாஸோட என்ட்ரி. அந்த இவர் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒன்று சரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்களோட புரோட்டோகால் என்ன அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை செக் பண்ணும்போது பிளாக் அப்படின்ற ஒன்று இருக்கும், அதை தான் முதல்ல கனெக்ட் பண்ணுவாங்க. அங்க சரி பண்ணி வச்சிருக்கிறது பிளாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது மூலமா இந்த சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டதால ரியாஸை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா ரியாஸோட வீட்டு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி, அதாவது அந்த கெமிக்கல் கம்பெனி இவ்வளவு தூரத்துல இருக்கு. இந்த கம்யூனிகேஷன் ஆளுங்களே அவங்க விடல, என்னோட அம்மாவை அந்த கேஸ் விட்டு இருக்குமா சார், எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, நான் ஏன் உயிர் போற வழி இங்கதான் சார் இருப்பேன், உங்களுக்கு உதவுதான் செய்வேன்னு சொல்ல இவருக்கு இது ஒரு மாதிரி நம்பிக்கை கொடுக்குது. நான் அந்த பிளாக்கை கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், நீ போய் அந்த மக்கள் கூட இருன்னு அனுப்பி விட்டு இவர் பிளாக்கை கனெக்ட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டேஷனுக்கு தான் போகும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே சமயத்துல இட்ராசியில இருக்க கம்யூனிகேஷன் செக் பண்ற அந்த நபரும் இன்னும் போபால்ல இருந்து எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு மாதிரி விரக்தியில அதுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனான இஃப்டக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டேஷனுக்கே போன் பண்ணி பக்கத்துல இன்னும் சிக்னல் கிடைக்கல, ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களான்னு கேட்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து பிளாக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த இட்ராசியில இருக்க நபர் கேட்கிறாரு, ஏதோ பிரச்சனை போல, என்னாச்சு எடுத்து பேசுங்கன்னு சொல்ல இவர் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு.
பாக்குறாரு, ஆனா எதுவுமே கேட்கல. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரும் கேக்குதா கேக்குதா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஹோப்பை இழந்துட்டாரு, கேட்கல அப்படின்னு மாதிரி மன உளைச்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி இங்க காமிக்கிறாங்க, இட்ராசில இருக்க நபருக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னு மாதிரி இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை கொண்டு போக மனுஷன் இப்பயும் கேட்கறதா இல்ல. அந்த சமயம்னு பார்த்து இவர் பின்னாடி என்னோட லக்கேஜை விட்டு போனேன் அப்படின்னு ஒருத்தர் தொலை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் உள்ள வர ஆரம்பிக்கிறார். யோ என்னையா அவனுக்கு வெளியே போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்குவான்னு கேட்க அவரோட மாஸ்க் எல்லாத்தையும் அவுக்குறாரு. இந்த இடத்த செக் பண்ணணும் ரதி பாண்டே வரப்போறாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மனுஷன் தான் இது. இதுதான் நீங்க சின்சியாரிட்டியா வேலை செய்யறதா? போபால்ல எதுவுமே கனெக்ட் ஆகல, அங்க பிளாக்ல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும்போது தெரிய வேணாமா அங்க ஏதோ இஷ்யூன்னு அதை முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணாம என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போபால்ல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண போபால் போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே கனெக்ட் ஆகல. இதனால வேற ஒரு இடத்துக்கு கனெக்ட் ஆகுது. அது மூலமா அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, விஷவாயு பரவிடுச்சு அப்படின்ற தகவல் வருது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அங்க ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சோ அதை தடுத்து நிறுத்தி ஆகணும், அதுக்கு உடனடி ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அந்த போபாலுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அங்கேயே போடுறாங்க. அந்த ட்ரெயின் கிராஸ் ஆயிருச்சான்னு கேட்க ஜஸ்ட் மிஸ்ல அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. இவங்களும் ரெட் கொடியை காட்டி தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த ட்ரெயின்ல தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, கடைசி கம்பார்ட்மெண்ட்டோட கன்னோட 2 பொண்ணுங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க டிடிஆர் இருக்காரு. ஆனா அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி சில ஆளுங்க வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால இதை யாரும் பார்க்கல. ட்ரெயின் வேகமா போபாலை நோக்கி போக்கிட்டே இருக்கு. 1000க்கும் மேற்பட்டவங்க என்ன ஆக போறாங்களோ அப்படின்ற பயம். இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் மாஸ்டரும் நம்பிக்கை இழந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி அமெரிக்கால இருக்க ஒரு டாக்ஸியாலஜிஸ்ட காமிக்கிறாங்க. அங்க அதாவது டேப்லெட்ல யூஸ் பண்ணப்படுற கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட விளைவு ரொம்ப கொடூரமா இருக்கு. அண்ட் உடனடியா இதை பேன் பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி அங்க இருக்க இவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்ல அவரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த கெமிக்கல்ஸை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்பெனி நம்ம கிட்ட வந்திருக்காங்க, நம்ம ரிசல்ட்டை மட்டும் தான் பரிமாற போறோம். அப்படியே ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட ஊருக்குள்ள கேஸ் பரவ வாய்ப்பே கிடையாது. ஆனா ஃபேக்டரி அப்படின்றது ஊருக்கு வெளியில வைக்கப்படுற விஷயம்னு சொல்ல இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்ட நபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போபால்ல அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியாதான்னு கேட்டு ஒரு நியூஸ் பேப்பரை காமிக்கிறார். அந்த ஃபேக்டரி பாத்தீங்கன்னா பல மக்கள் வாழ்ற நடு சிட்டிக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். இதை பார்த்தது பக்கத்துல இருக்க ஆபீசர் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டுன்னு சொல்ல கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. டெல்லியில இருக்க ராஜேஸ்வரி அப்படின்னு காமிக்கிறாங்க. ரதி பாண்டே போன் பண்ணி இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அண்ட் போபால்ல உடனடியாக கவர்மெண்டோட உதவி தேவைப்படுது, நீங்க தான் இந்த விஷயத்த மினிஸ்டர் கிட்ட கொண்டு போகணும்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதை பத்தியும் பேசிக்கிறாங்க. அண்ட் உடனடியா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேல சொல்லணும்னு கிளம்புறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு அந்த ட்ரெயினுக்குள்ள 2 லேடியை கொலை பண்ணணும் அப்படின்னு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை காமிக்கிறாங்க. உள்ள இருக்க ட்ரெயினோட இன்சார்ஜும் பாத்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி கதவை திறக்காம வச்சுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல உள்ள உடச்சிட்டு வந்துட்டானுங்க. முதல்ல அந்த குட்டி பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை டச் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போறாங்க. அப்பதான் தெரியாது அது பொண்ணு கிடையாது, ஒரு பையன் அப்படின்றது. சோ அவங்க பையனை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கெட்டப். இது தெரிஞ்சதும் அங்க இருக்க எல்லாருமே அவங்களை அடிக்கலான்னு போக ஒரு சின்ன தள்ளுமுள்ளி ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் ஓடிக்கிட்டே இருக்க ட்ரெயினை பாத்தீங்கன்னா நிறுத்திட்டாரு. இவங்களை கீழே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கீழே இறங்குன மாதிரி இறங்குனவங்க மெயினான இன்ஜின் ரூம் இருக்கு இல்லையா, அங்க கொண்டு போயிட்டாங்க. இவங்களை பாத்துக்க வேண்டியது உன் வேலை, அவனுக்கு மறுபடியும் ட்ரெயின்ல ஏறக்கூடாத அளவுக்கு பண்ணணும், அதனால நான் அவனுங்களை போய் பாத்துக்கிறேன், இவங்களை நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கோன்னு சொல்லி இவர் ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் கட் பண்ண வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போய் கிடப்பாங்க. ஒரு சின்ன பையன் தன்னோட தம்பி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கு. அந்த திருடன் இருக்கான் இல்லையா, நானும் இதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தான் பிறந்தேன், நம்ம வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அங்க இருக்கிற ரியாஸ் கூட ஸ்டேஷன் மாஸ்டர் பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க எல்லாரும் எப்படி காப்பாத்துறது, அந்த பிளாக் ஒர்க் ஆகல அப்படின்னு மாதிரி அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. ரியாஸ் இங்க வந்தது கூட்ஸ் ட்ரெயினை ரிப்பேர் பண்ணணும் அண்ட் மத்த வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற பேர்ல. அண்ட் இவர் வந்தது கூட்ஸ் இன்ஜின்ல தான் இல்லையா, மத்த பொட்டிகள் எல்லாமே அங்கேயே தான் கிடக்கும். அந்த பொட்டிகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தோம் அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின்ல நிறைய மக்கள் உட்காந்துட்டு போலாம். இது மூலமா அந்த வண்டி எடுத்து எங்கிட்ட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு மாதிரி பிளான் போடுறாங்க. இதுக்கு அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரை இங்கே நிக்க சொல்லிட்டு கையில ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து நாங்க போயிட்டு வரோன்ட்டு இவரும் கூட இருக்க ரியாஸும் கிளம்புறாங்க அந்த கூட்ஸ் வண்டி எடுத்துக்கிட்டு. இப்போ அந்த திருட மட்டும் அங்க இருக்க எல்லா மக்களையும் பாத்துக்கணும் இல்லையா, அந்த சமயம் பார்த்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்டேஷன் மாஸ்டர் பணத்தை எல்லாத்தையும் அவரோட ரூம்ல தான் வச்சிருந்தாரு அப்படின்னு. இதனால வேற ஒரு நபரை பாத்துக்கோப்பா நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லி முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூமுக்கு போறாரு. ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் கட் பண்ணா மினிஸ்டர் தலைமையில ராஜேஸ்வரி ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உடனடியா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்ல அங்க இருக்கிறது அதாவது ஏற்கனவே 1000 பேரை கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அங்க போய் என்ன ஆச்சு அப்படின்றது இன்னொருலயும் புரியல. மேற்கொண்டு ஆளுங்களை அமைச்சோம் அப்படின்னா எல்லாரோட உயிரும் ஆபத்து தான். சோ அதுக்கு நீங்க பொறுப்பேற்றீங்களா? முடியாதுல்ல. நான் சொல்றதை கேளுங்க, போபாலுக்கு போற எல்லா ட்ரெயினையும் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லு. ஆல்மோஸ்ட் அங்க போற எல்லா ட்ரெயினுமே பாத்தீங்கன்னா போபால டச் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். சோ அது முடியாத காரியம். இருந்தாலும் நம்மளால முடிஞ்சதை
பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் பாண்டே கிட்ட ஷேர் பண்றாங்க. என்னால முடிஞ்ச வரையும் நான் பாத்துட்டேன், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எனக்கு இந்த விஷயம் இல்லாம இதுக்கு முன்னாடியே தெரியும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு. எனிவே கஷ்டப்பட்டதுக்கு நன்றின்னு சொல்ல இவங்க கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போபால் போறது எல்லா ட்ரெயினும் நெசசரி அப்படின்னு மாதிரி இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ரூட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள அங்க சிக்கி தவிக்கிற மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லா உதவிகளையும் எடுத்துட்டு போங்க, இவங்களை எதிர்பார்த்தா ஒண்ணு நடக்காதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வெளியில காமிக்கிறாங்க. மக்களை காப்பாற்ற போறோம் அப்படின்ற மாதிரி எல்லா பொருட்களையும் மக்கள் எடுத்து ரெடியா வச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காததால என்ன பண்ணதுன்னு இருக்கும்போது ரதி பாண்டே பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கவர்மெண்ட் இதுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாமே நாம வந்து காப்பாத்துவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க கவர்மெண்ட் பக்கம் போக போறீங்களா இல்ல மனிதாபிமான அடிப்படையில அந்த உயிரை காப்பாற்ற போறீங்களான்னு கேட்க எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. தேவையான எல்லா பொருட்களையும் ட்ரெயின்ல ஏத்த இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் 1ல இந்த ட்ரெயின் கிளம்புது. அதே சமயத்துல இன்னொரு எக்ஸ்பிரஸ் அங்க போய்கிட்டு இருக்கு இல்லையா, 1000 பேசஞ்சர்ஸோட. அதே ட்ரெயினும் பாத்தீங்கன்னா அதே பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. அந்த ரவுடி பசங்க எல்லாரும் திசை திருப்பணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு இன்சார்ஜ் பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள, அதாவது அங்க பக்கத்துல காடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் அங்க வெடிமருந்து எல்லாத்தையும் தூவிட்டாரு. இவங்களும் அங்கதான் இருக்காங்கன்னு போக அந்த சமயம்னு பார்த்து ஒரு சிக்னலை கொடுக்குறாரு, வண்டி எடுத்துட்டாங்க. அண்ட் இவரும் வேகமா ஓடி வந்து பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்ல ஏறலாம் ட்ரை பண்ண, எங்களையே மாத்தி விட்டுட்டு நீ தப்பிச்சாடா போட பாக்குற அப்படின்ற மாதிரி அவரோட முதுகுல ஒரே குத்து, ரத்த காயங்களோட உள்ள ஏறிட்டாரு. ஆனா அந்த ரவுடிங்க எல்லாமே அந்த இடத்துல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி அந்த ஃபேக்டரியில இருக்க வெள்ளக்காரனை காமிக்கிறாங்க. எல்லா தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நிறைய போன் கால் வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அப்பதான் பர்சனல் நம்பருக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசும்போது அங்க இருக்க ஒரு பெரிய சுப்பீரியர் ஆபீசர் போன் பண்றாரு. உங்களோட ஃபேக்டரியில இருந்து தான் கேஸ் லீக் ஆகி பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வருது, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க இவர் எதுவுமே தெரியாத மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களோட கேஸால அப்படி ஒரு விஷயமே நடக்காது அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்லிட்டு போனை வைக்க இந்த விஷயம் பக்கத்துல இருக்க இந்தியனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்தை கொடுக்குது. அண்ட் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் இதுக்கு ஆன்டிடோட் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. இது நேரம் வரையும் அதுக்கு ஆன்டிடோட்டே இல்ல அப்படின்னு மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆன்டிடோட் கண்டுபிடிச்ச ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த ஜேர்னலிஸ்ட காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா மக்கள் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ட் கம்ருதீன் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி அவரை தேடி அழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து கம்ருதீனோட மனைவி ஒரு மாஸ்க் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாஸ்க போட்டுக்கிட்டு கம்ருதீனை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஜேர்னலிஸ்ட் அவங்கள சந்திக்க அவங்களோட வயிற்றுக்குள்ள பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. பயங்கரமா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வண்டியில கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கண்கள் எல்லாமே ஏறியும் அந்த எரிச்சலோடி கொஞ்சம் கொஞ்சமா போக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்ச நபர் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா, அவர் இந்தியால தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கம்பெனில ஒரு நபர் சர்ச் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவர் போன் பண்ணி நான் யாரு என்ன அப்படின்றதுலாம் முக்கியம் இல்ல, ஆனா சொல்ல போற விஷயங்களை மட்டும் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி இந்த எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண அவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இந்த சைடு இதோட கட் ஆகுது. கட் பண்ணி திருடனை காமிக்கிறாங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் அந்த லாக்கரை உடைச்சு பணத்தை எடுக்கலாம் ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து அங்க வேலை செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாரு. இவன் யாருக்கும் தெரியாம திருட நினைச்சதை பார்த்துட்டாரு. தடுக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி செய்ய இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த கூட்ஸ் ட்ரெயினை கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு போனாங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. மக்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக என்ஜினோட ரொம்ப கஷ்டப்பட்டு கனெக்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியை காமிக்கிறாங்க. வேற ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட போய் எப்படியாவது போபால்ல இருக்க மக்களுக்கு உதவணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு போக அந்த நபரும் உதவி பண்றதா இல்ல. ஆனா அந்த சமயத்துல தான் அந்த வெள்ளக்காரர் இருக்கா இல்லையா, அவரை சந்திக்கிறாங்க. அவர் மூலமா இதுக்கு ஒரு ஆன்டிடோட் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பயங்கர சந்தோஷம். உடனடியாக அது எப்படியாவது ஷேர் பண்ணி ஆகணும்னு கிளம்புறாங்க. அதே சமயத்துல சரி அந்த ஜேர்னலிஸ்ட காமிக்கிறாங்க. பிரெக்னெண்டா இருக்க லேடியா வண்டியில கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களோட மாஸ்க்ல பாத்தீங்கன்னா சின்ன ஓட்டை, அது மூலமா அவங்களும் அந்த கேஸை சுவாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அண்ட் அங்க இருக்க ராசு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க ரிலேட்டடா ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்க இந்த ஜேர்னலிஸ்டும் ஓடி போய் அந்த கம்ப்யூட்டரோட வண்டியை பாக்குறாரு. சோ அந்த வண்டியை தான் பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதுல அந்த லேடி சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் இருக்காது. ஃபேக்டரி இந்த மாதிரி எல்லாம் கோல்மால் பண்ணிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தாரு இல்லையா, அந்த ரிப்போர்ட் தான் பார்த்த உடனே இவருக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எண்ணம். அதே சமயத்துல இந்த சைடு அந்த வெயிட்டிங் ரூம்ல இருக்க எல்லா மக்களையும் காமிக்கிறாங்க. நம்மளை விட்டுட்டு அவனுக்கு தப்பிச்சு போயிட்டானுங்க, அவன் இங்க இருந்து வெளியே போயாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ட்ரை பண்றாங்க. மத்த எல்லாருமே தடுக்க போக அங்க ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. இதோட முடிவுல அங்க இருக்க ஜன்னலை பாத்தீங்கன்னா உடைச்சிட்டுறாங்க. காத்து போகாத இடத்துல இருந்தவங்க ஜன்னலை உடைச்சதால என்ன பண்ணுதுன்னு முழிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல கூட்ஸ் வண்டியும் கரெக்டா லேண்ட் ஆகுது. உள்ள சண்டை போட்டுக்கிட்டே அந்த 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லனாலும் இதுக்கப்புறம் நான் சொல்ல தாண்டா போறேன், இப்போ வந்து உதவலாவா அப்படின்ற மாதிரி வேகமா அங்க இருக்க எல்லாரையுமே அந்த கூட்ஸ் வண்டியில ஏத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா மூச்சை புடிச்சுக்கிட்டு அந்த ட்ரெயினுக்குள்ள ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூச்சை
பிடிக்காததால தான் நான் ஸ்விம் பண்றதுல செகண்ட் பிரைஸ் வந்தேன் அப்படின்னு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பண்ண போறனோ அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து விஜயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் கூட இருந்தது. அந்த விஜயா இருந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்களோட பொண்ணு அம்மாவை தேடி இது வரைக்கும் வந்திருப்பாங்க. ரொம்ப மயக்கமான நிலையில ஒரு மாதிரி கிட்ட வந்து விழுந்துடுறாங்க. இதை இந்த குழந்தை பாக்குது. நம்ம உள்ள போறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்க என்ன பண்றது அப்படின்னு மாதிரி யோசிச்சவங்க உயிர் தான் முக்கியம், அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு மாதிரி வேகமா போறாங்க. இவங்க கூட சேர்ந்து இவங்களோட 2 நண்பர்களும் போக இதனால வழி ரொம்ப சோகமா இருந்தவங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டாங்க. இங்க இருந்து வண்டி எடுத்துக்கிட்டு எப்படியாவது கிளம்பணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண உள்ள உட்கார வச்சுட்டு போய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாங்க. ரியாஸும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ண அப்பதான் ஒரு பெரிய சிக்கல். இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரெடி பண்ணிருப்பாங்க. இதை டெஸ்ட் டிரைவ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால அப்பயே ஆஃப் ஆகி போக உள்ள இருக்க எல்லாரும் அதிர்ச்சி. இவ்வளவு தூரம் வந்து ஒன்னும் பண்ண முடியாம போயிருச்சு அப்படின்னு மாதிரி பயங்கர சோகம். இவங்க நிக்கிறது பிளாட்ஃபார்ம் 1ல தான். ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு, லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு வண்டி வந்திருக்கு. நடுவுல இவங்க நிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வராரு. அந்த சமயம் பார்த்து இறந்து போன கம்ருதீனோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க வராங்க. அண்ட் 10 வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே மாசம் வெறும் 300 ரூபாய் தான் தருவாங்க. இதை கேட்டது ஜேர்னலிஸ்ட் ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாரு. அது கூடவே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்க இருக்கிற காத்து எல்லாமே சுத்தமாயிருச்சு, ஆனா இங்க இருக்கிற தண்ணி சாக்கடை அப்படின்ற மாதிரி எதுவுமே சுத்தமாகல. சோ இப்போ நீங்க மூஞ்ச மூணா மட்டும்தான் இங்க வர முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற அவல நிலைகளை சொல்றாங்க. அது கூடவே இவங்களோட குழந்தை, அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய நமக்கு காமிக்கிறாங்க. இந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அந்த கேஸை இவங்க சுவாசிச்சதால இவங்களோட குழந்தையோட உடல்நிலை முதற்கொண்டு மூளை வரைக்கும் ஒரு மாதிரி குறைபாடா போயிருச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கே சோகமா இருக்கும். கட் பண்ணி அந்த சம்பவத்தை பேச போறாங்க. அந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆன்டிடோட் வச்சிருக்க நபர் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நீங்க இந்த விஷயத்தை அப்படியே மறைக்கணும். நீங்க பயன்படுத்த போற அந்த ஆன்டிடோட் இருக்கு இல்லையா, அது சயனைட் மாதிரியான ஒரு விஷவாயுக்கு தான் பயன்படுத்துறது. இதை நீங்க பயன்படுத்துறது மூலமா எங்களோட கம்பெனி பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இதை பல பேர் விரும்பல. அதனால இந்த பணத்தை வாங்கிட்டு சைலண்டா போக முடியுமான்னு கேட்க இவங்களால முடியாதுன்ற பதில். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லி அந்த மருந்துகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த வேலைக்காரர் கிட்ட போன் பண்ணி எல்லாமே தயாரா இருக்கு, நீங்க போபாலுக்கு கிளம்பலான்னு சொல்ல அவரு பிளைட் ஏற தயாரா இருக்காரு. இன்னொரு பக்கம் போபால் போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி பார்க்கும்போது எல்லாரும் இறந்துகிட்டே இருக்காங்க. கூட இருக்கிறவங்களும் கேஸ்னால இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சு இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம வண்டியில இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து வாக்கி டாக்கில இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், பிளாட்ஃபார்ம் 1ல உதவி பண்றதுக்காக ட்ரெயின் வந்திருக்கு, சோ அந்த ரூட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க, இந்த விஷயத்த போபால் ஜங்ஷன்ல சொல்லிடுங்க அப்படின்ற தகவல். இவர் உடம்புக்கு முடியாம அதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாரையும் கூட்ஸ் ட்ரெயின்ல ஏற்றி காப்பாற்றணும்னு நினைச்சவங்களை காமிக்கிறாங்க. இவ்வளவு பண்ணி ஒன்னும் பண்ண முடியாம போயிடுச்சு, இப்ப உள்ள போக முடியாது, இங்கதான் இருந்தாகணும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்க எல்லாரையும் அவங்க வேலையை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம மட்டும் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிப்போமா அங்க இருக்க அந்த திருடனும் சொல்ல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உருக்கமா பேச ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் சந்திச்சிருப்பார். அதுல கைக்கு எட்டுற தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்கும். ஜஸ்ட் இன்ச்சஸ்ல அந்த குழந்தையோட உயிர் பீரியத கண்களால பார்த்திருப்பார். சோ அன்னில இருந்து இன்னி வரலையும் நான் நைட்டு தூங்கணும்னு நினைச்சா கூட எனக்கு தூக்கம் வந்ததே கிடையாது. ஒரு உயிர் போனதுக்கே நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கேன், இங்க என்ன நம்பி இருக்க இத்தனை உயிர்கள் போச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையே நரகம் ஆயிடும். என்ன ஆனாலும் சரி நான் இவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு தான் நிப்பேன். உங்களுக்கு யாருக்காவது விட்டுட்டு போகணும்னு என்ன வந்ததுன்னா தாராளமா போகலான்னு சொல்ல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க. இவருக்கு உதவணும் அப்படின்னு மாதிரி தோண நிக்கிறாங்க. அண்ட் பிளாட்ஃபார்ம் 1ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு. 1000 பேசஞ்சர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னு மாதிரி தகவல் இப்போ வருது. அது கூடவே அந்த ட்ரெயின் வர்றதையும் பாத்துட்டாங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு 2 ஐடியா பண்றாங்க. இவர் கூட வேலை செய்யற ஒரு ஆபீசர் வேற ஒரு சைடும், அங்க இருக்கிற ரியாஸ் இன்னொரு சைடும் அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் ரியாஸ் அங்க போகிறதுக்கு முன்னாடி நான் இதுல உயிர் பழைப்பனா இல்லையா அப்படின்றது தெரியல, எனக்காக அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஒரு குடும்பம் வந்துகிட்டு இருக்கு, ஒரு கை குழந்தை ஒரு குழந்தை ஆனா அம்மா, அவங்க எப்படியாவது காப்பாத்திருங்க சார், நான் வந்துருவேன்னு சொல்லுங்க சார் கண் கலங்க பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இவர் கூட வேலை செய்யற இன்னொரு நபர் அந்த ட்ரெயினோட ட்ராக்கை மாத்தி விடணும் அப்படின்னு மாதிரி வேகமா ட்ரெயினுக்கு போறாரு. போறப்ப அவரோட கர்ச்சீஃப் கழண்டு விழுந்துருது, காத்த சுவாசிக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா சாகர தருவாயில அது ரயில்வே ட்ராக்ல ஒரு வெடி மருந்து மாதிரி ஒண்ணு வச்சிட்டாரு. இதை பார்த்தாங்க அப்படின்னா ஆபத்துன்னு ட்ரெயினை நிறுத்திடுவாங்க அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு கோட் மாதிரி. இதை வச்சதும் அந்த ட்ரெயின் அதுல கரெக்டா படுத்து வெடி மருந்து மாதிரி வெடிக்குது. டிரைவருக்கு தெரிஞ்சு போச்சு, ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வேகமா பிரேக்க பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ல, அதாவது 100 நிலையில பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கிளாஷ் ஆகாம அப்படியே நிக்குது. கட் பண்ணி இன்னொரு சைடு வந்துகிட்டு இருக்க பாண்டியவை காமிக்கிறாங்க. அவர் யாரோட அனுமதியும் இல்லாம போபாலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மினிஸ்டருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன்ல அவங்களுக்கு ரெட் சிக்னல் எல்லாத்தையும் போடு, ஆனா அவங்க கேட்கறதா இல்ல, என்ன பண்ணாலும் போகதா போற அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ராஜேஸ்வரம் மினிஸ்டர் கிட்ட எவ்வளவோ
பேசி பாக்குறாங்க. ஆனா அவருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்டிடோட் இருக்கு அப்படின்னு நம்மளாம் தெரியும். ஆனா வெளிநாட்டுக்காரங்களுக்கு தோண போறாரு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ற பத்தி தான் இவங்களோட மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுது. கட் பண்ணி கூட்ஸ் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டரை காமிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜாயின் பண்றாரு. அதுக்குள்ள மக்கள் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. என்ன எதுவும் தெரியாம இருந்தவங்களுக்கு ஒருத்தரா கீழே விழுந்ததை பார்த்தோன்னே பயம் வந்து ஓடி போய் உள்ளே இருந்துக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டரும் அங்க இருக்கிற மைக் மூலமா யாருமே வெளியே வர வேண்டாம், நீங்க வெளியே வந்தீங்கன்னா செத்துருவீங்க, இங்க விஷவாயு பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கம்யூனிகேட் பண்றாரு. உள்ள எல்லா மக்களும் பயந்துகிட்டு கிடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அங்க நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் வேகமா வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினும் இதே பிளாட்ஃபார்ம் 1ல தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வந்து சேருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே விட்டோம் அப்படின்னா கிளாஷ் ஆயிடும். அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நோக்கத்துல. இதை தெரிஞ்சதும் அங்க இருக்கிற ரியாஸ் இதை எப்படியாவது மாத்தி விட்டாகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு, தன்னோட உயிரை பணைய வச்சு. அந்த ட்ரெயினோட ட்ராக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்தி விட்டுட்டு சோ அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அனுப்பின 2 பேருமே 2 சைடு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் பாண்டியாவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டாரு. ட்ராக் மாத்தினதால இவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி அங்க பொறுமையா போய்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி இந்த 2 ட்ரெயினையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், உடனடியா இங்க இருந்து கொண்டு போங்க, மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உள்ள அந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்ட அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ட்ரெயினை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம்னு பார்த்து ஊர்ல இருக்க எல்லா மக்களும் ட்ரெயின்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு மாதிரி. சில இடத்துல எல்லாரையும் கதவு திறந்து உள்ள விடுறாங்க, இன்னும் சில இடத்துல கதவு திறக்காமலே வெளியவே கிடக்கட்டும் அப்படின்னு மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு அங்க இருக்கிற திருடனும் மத்த ஆளுகள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உள்ள போங்க, எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரையா உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த காத்தை சுவாசிக்க வேண்டியதா போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக அதே சமயத்துல மக்கள் எல்லாரையும் உள்ள கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பொத்துன்னு விழுந்துட்டு இந்த விஷயத்த அந்த திருடன் பாக்குற இவர்கிட்ட ஓடி வந்து என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவரோட கண்கள் மெதுவா மூடி போகுது. இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சோகம். ஆனா அது கூடவே அவரோட பாக்கெட்ல சாவி இருக்கிறத பாக்குறான். இவர் உயிரோட இருக்கிறவரையும் இவருக்கு உதவணும்னு நினைச்சவன் இறந்ததும் அந்த பணத்துக்கு காசைப்பட்டு அங்க போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஜேர்னலிஸ்ட் கிட்ட குழந்தைய பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எழுந்து என்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி குழந்தைய காமிக்கிறாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா 7 மாசத்துலயே பிறந்துட்டு இருக்கும். அதனால இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அது கூடவே அவங்க அம்மா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் சுவாசித்தால அந்த குழந்தை பிறக்கும் போது மூச்சே இல்லாம தான் பிறந்தது. அண்ட் உயிர் பொழைச்சது அப்படின்னா அதோட உடம்புல என்னென்ன பாகங்கள் செயல் இருக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி சோகமா நின்னுகிட்டே இருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் போட்டோஸையும் நமக்கு காமிக்கிறாங்க. அவ்வளவு மக்களும் ரொம்ப சோகத்துல உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல பாண்டே யாரு கேட்டாங்க போனாரு, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி ராஜேஸ்வரிய கூப்பிட்டு பேச அவங்க பாத்தீங்கன்னா சார் எல்லாத்துக்கும் ஒரு பலியாட தேடுவீங்க இல்லையா, இதுக்கு நானே இருந்துக்கிறேன், எனக்கு இந்த வேலையை வேணா எதுவும் வேணான்னு சொல்ல அங்க இருக்கிற மினிஸ்டர் இதுக்கு மேல எதுவும் பேசல. ஒரே ஒரு கேள்விதான், ஏன் இந்த வேலை உனக்கு பிடிக்கலையா அப்படின்றதுதான். இதுக்கு அவங்களோட பதில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி நானே என்னோட கணவரை அனுப்பிவிட்டேன்னு சொல்ல அப்பதான் இங்க ஒண்ணு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. பாண்டே தான் பாத்தீங்கன்னா இவங்களோட கணவர். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். அந்த பிரச்சனை இது மூலமா சரியாயிடுச்சு அப்படின்னு மாதிரி இருக்கு. கட் பண்ணி அங்க இருந்து காப்பாற்றப்பட்ட எல்லா மக்களையும் காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கும். 1000க்கும் மேற்பட்ட மக்களை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். நிவாரண பொருட்கள் எல்லாம் வந்து மக்களை கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கில் பிணங்களும் குவிஞ்சு கிடக்குது. மனுஷங்களோட பிணங்கள் மட்டுமே இல்லாம பல உயிரினங்களோட பிணங்களும் இருக்கு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏர் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல். பாண்டேக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணிட்டோம் அப்படின்னு நிம்மதி. அதே சமயத்துல உள்ள இருக்க 1 கோடியை காணும், அந்த ஸ்டேஷன் மாஸ்டரையும் காணும். சோ அவர் தான் பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு போல அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற நிர்வாகம் எல்லாமே அவரை சந்தேகப்பட இந்த விஷயத்த அந்த திருடன் பாக்குறான். இவ்வளவு உதவிகளை பண்ணி இறந்து போன அந்த மனுஷன் மேல நாம திருடினதுக்கு பழி போறதா, இது சரியில்லையே அப்படின்னு மாதிரி பணத்தை எல்லாத்தையும் திருப்பி வைக்க பணத்தை காணும் அப்படின்னு மாதிரி நம்ம பாண்டியாவை கூப்பிட்டு இருப்பாங்க. அவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பணம் இருக்கு. அது எப்படிங்க நீங்க ஈஸியா அவர் மேல பழிய போடலாம், இருக்கிற எவ்வளவு மக்களை தெரியுமா அவர் காப்பாத்திருக்காரு. அவர் ஒரு ரயில்வே மேனா மட்டும் இல்ல, மனிதாபிமானத்தோட தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு. அவர் எங்க போனாரு, என்ன ஆனாரு, உயிரோட இருக்காருன்னா கூட தெரியும். நீங்க அவர் மேல பழி போடுறது சுத்தமா என்னால ஏத்துக்கவே முடியலன்னு கோவமா கிளம்பி போக இந்த விஷயத்த திருடன் பாக்குறான். ஒரு மாதிரி மன நிம்மதி. அந்த சமயம் பார்த்து ஜேர்னலிஸ்ட் இவங்க பக்கத்துல வந்து உட்காரு. அவரும் பயங்கர சோகத்துல இருக்காரு. அந்த திருடனும் பாத்தீங்கன்னா நான் இந்த ஊருக்கே வந்திருக்க கூடாது, ரொம்ப அதிர்ஷ்ட கெட்ட ஊரா இருக்குன்னு சொல்ல பிரதர் ஊர்லாம் நல்ல ஊர் தான், நீங்க வந்த நாள் தான் சரியில்லைன்னு சொல்ல இவங்க 2 பேரோட முகத்துல சின்ன சிரிப்பு. அதை அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷன் மாஸ்டரோட பையன் ஓடி வந்து தன்னோட அப்பா இருக்காரா அப்படின்னு மாதிரி எல்லா இடத்துலயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இறந்து போனவங்கள ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அங்க பார்க்க அவரோட பேரை காணும். அடையாளம் தெரியாதவங்க எல்லாத்தையும் புதைக்கணும் அப்படின்னு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நீங்க அங்க செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல அங்க போய் பார்த்தா ஆயிரக்கணக்கில் பிணங்கள். அண்ட் ஒரிஜினல் போட்டோஸையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஏத்துக்கொள்ளவே முடியாத துயரம். இதுல தன்னோட அப்பா நான் எங்க தேட போறேன் அப்படின்னு மாதிரி இவர் அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி அனாதை பணமா
சந்தோஷமா இருக்க இவரோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஒவ்வொரு பணத்தை எரிச்சு வந்துகிட்டே இருக்கும்போது இவரோட அப்பா திடீர் அப்பதான் தெரியாது ஸ்டேஷன் மாஸ்டர் இறந்து போகல அப்படின்ற விஷயம். அவர் எழுந்தது மக்கள் எல்லாரும் காப்பாத்துங்க, எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாரு. சுய நினைவுல இல்ல. அங்க இருக்க எல்லாருமே என்னடா எழுந்து உட்காந்துட்டாரு, இதோட 4வது கேஸ்ரா, எல்லாரையும் ஒழுங்கா பாருங்கடான்னு சொல்ல இவர் அழுதுகிட்டே இருக்காரு. மக்களை காப்பாத்துங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து இவங்களோட பையன் பார்க்க கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியும் கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி சில உண்மை சம்பவங்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க நடந்த, அதாவது இந்த சீரீஸ்ல நடந்த பாதி விஷயம் பாத்தீங்கன்னா உண்மை. அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி அந்த வெளிநாட்டு நபர் வந்திருப்பா இல்லையா, அவரை தடுத்து நிறுத்தி திருப்பி அவரோட ஊருக்கே அனுப்பி வச்சிருப்பாங்க. அது அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மார்ச்சூர் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அங்கதான் அவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரி எழுந்தே உட்காந்துருப்பார். ஸோ இது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு. கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு அதே நாள்ல காமிக்கிறாங்க. இறந்து போன ரயில்வே ஊழியர் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மெமோரியல் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு தன்னோட வேலைக்கு போய்கிட்டே இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சாம, அதாவது பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சு இல்லையா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவரை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இவர் ஆபீஸ்க்குள்ள போக அந்த திருட இருக்கான் இல்லையா, அவன் இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பான். 2 பேரும் சந்தோஷமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு அவரோட பாக்கெட்டுக்குள்ள இருந்து சாவி எடுத்துட்டு போனா இல்லையா, அந்த விஷயத்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி சிரிக்கிறாரு. ஆனா சாவி மட்டும்தான் காணாம போயிடுச்சு, பணம் இல்ல. பணம் அங்கேயே தான் இருந்ததுன்னு சொல்ல இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம தான் திருடன் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஆனா இனிமேல் திருட முடியாதுப்பா, இந்த ஸ்டேஷன்ல யார் மேல கைய வச்சாலும் தட்டி கேட்க நான் வருவேன்னு சொல்ல இங்க இருக்கிற அந்த திருடனும் பாத்தீங்கன்னா திருந்திட்டாரு. சோ இவரோட உண்மையான பேரை இப்போ முதல் முறையா அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பேரை கேட்டது 2 பேரும் சிரிக்க. கட் பண்ணி 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த போபால் இன்சிடென்ட்டால பாதிக்கப்பட்டாங்க. ரயில்வே மேன்ஸ் மட்டும் உதவல அப்படின்னா இந்த எண்ணிக்கை அதுக்கும் மேலதான் இருந்திருக்கும்னு போட்டு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.